காலாவதியான பீரை குடித்த இளைஞர்களுக்கு நடந்த கதி. தமிழகம் முழுவதும் அதிகரித்து வரும் மதுபான பழக்கம் ஒரு இளைஞனின் வாழ்க்கை பறிபோகிறது. அந்த இளைஞனை நம்பியிருக்கும் அவரது குடும்பம் நிலைகுலைந்து போகிறது. நாளடைவில் அந்த குடும்பமே சிதைந்து போகிறது. இப்படி நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மதுபான பழக்கம் ஆண்களிடையே கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கிறது. 12 மணியளவில் டாஸ்மாக் திறக்கப்பட்டு இரவு 10 மணிக்கு மூடப்படும் என அரசு அறிவித்தாலும் கள்ளச்சந்தையில் என்னமோ 24 மணி நேரமும் மது கிடைக்கிறது. இது ஒரு புறம் என்றால், வாங்கும் மதுபானமும் காலாவதியாக விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. குடிகாரர்களுக்கு என்ன தெரியவா போகிறது என நினைத்து விற்கும் மேலாளர்களை தட்டி கேட்கும் போது அலட்சியம்தான் மிஞ்சுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே டாஸ்மாகில் டின் பீரை வாங்கி குடித்த 2 இளைஞர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காலாவதியான பீர் விநியோகிக்கப்பட்டதால் இளைஞர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நாட்டில் மதுவினால் ஏற்படும் பாதிப்பு சதவிகிதம் அதிகமாக இருக்கும் மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக இருப்பது தமிழகம்தான். அரசே ஏற்று நடத்தும் மது விற்பனையில் மதுவின் தரம், காலாவதி தேதி குறித்து முறையாக பின்பற்றப்படுவது கிடையாது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதனை உறுதிப்படுத்தும் ஓர் சம்பவம்தான் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அரங்கேறியிருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த காரைமேடு பகுதியைச் சேர்ந்த 31 வயதான மணிகண்டன் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த 27 வயதான சார்லஸ் ஆகிய இருவரும் தென்னலக்குடியில் உள்ள அரசு டாஸ்மாக் கடையில் டின் பீர் வாங்கி அருந்தியுள்ளனர். பீரினை குடித்த சில மணி நேரங்களிலேயே 2 பேருக்கும் வாந்தி, மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அவரது நண்பர் அளக்குடி பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் மற்ற நண்பர்கள் உதவியுடன் 2 பேரையும் சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அங்கு மணிகண்டன் மற்றும் சார்லஸ் ஆகிய இருவருக்கும் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் சம்பவம் குறித்து சீர்காழி போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டதை அடுத்து நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே அரசு மதுபான கடையில் வாங்கிய டின் பீர் கடந்த ஜனவரி மாதத்துடன் காலாவதி ஆகிவிட்டது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. காலாவதியான மதுபானத்தை குடித்ததால் தான் இருவருக்கும் வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதும் தெரியவந்துள்ளது. டாஸ்மாகிற்கு வரும் மதுபானங்களில் காலாவதியானவைகள் இருந்தால் விற்கக்கூடாது, அதனை குடோன்களுக்கு அனுப்ப வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்கும் நிலையில் காலாவதியான டின் பீர் விற்கப்பட்டது அலட்சியத்தால் நடந்ததா அல்லது போதைக்கு குடிக்கும் மதுப்பிரியர்கள் காலாவதி தேதியை எல்லாம் பார்க்க மாட்டார்கள் என்ற நினைப்பில் இந்த தவறு தெரிந்தே செய்யப்பட்டதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. டாஸ்மாகில் விற்கப்படும் காலாவதியான மது வகைகள் குறித்து எந்த மதுப்பிரியர்களும் போராட்டம் நடத்துவதில்லை. போதை கிடைத்தால் போதுமென்று மதுப்பிரியர்கள் இருப்பார்கள் என அரசு நினைப்பதால் இது போன்ற காலாவதியான மது வகைகள் தெரிந்தே விற்கப்படுகிறதா என்ற சந்தேகமும் வலுத்துள்ளது. வருவாய் என்கின்ற ஒற்றை இலக்கை நோக்கி செயல்படும் விளம்பர திமுக அரசு மது விற்பனையில் காட்டும் அக்கறையை அதன் தரத்திலும் காட்டி மதுப்பிரியர்களின் உயிரோடு விளையாடாமல் இருக்க வேண்டும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது.